கடந்த 18 நாட்களாக நீதிக்காக போராடி கொண்டிருக்கிற அந்த காளையனுக்காக இந்த சமூகம் நீதி கேட்க வேண்டும் என்பதை நேரத்தில் பதிவு செய்து இந்த வழக்கிலே ஒரு மிகப்பெரும் நீதி நியாயம் நிலைத்திருப்பதற்கு ஒரு சிறிய அளவு ஒருத்தர் கடமை ஆற்றியிருந்தால் அவர்கள் பாராட்ட இந்த தூக்கு தண்டனைக்கு கட்டை என்கிற அந்த திவாகர் போனவருக்கு யாரெல்லாம் உழைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நாம் மனமார்ந்த நன்றியை அவர்களுக்கு காணிக்கையாகிறேன். இந்த புத்தகத்தை படைத்த தம்பி எழில்முருகனுடைய தம்பி என் அன்பு தம்பி தாவரை செல்வதற்கு நன்றியை காணிக்கையாகிறேன். இந்த நிகழ்ச்சியை பங்கு பெறுவதற்கு முழுமையான காரணமாக இருந்த தம்பி வழக்கில் ராஜேஷ் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவிக்கிறேன். அதுபோல் வந்திருந்த எனக்கு முன்பாக பேசிய பின்பாக பேசியிருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களுக்கும் மீண்டும் நான் சார்ந்திருக்கிற மக்கள் விடுதலை கட்சி சார்பாக என் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி கஸ்தூரி ஆயுதத்தை அவர்களுக்கு நான் எப்படி ஆதரவு சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு மனிதன் பிறந்து அவர் வாழ்நாளில் ஒரு குழந்தை செல்வத்தை பெற்றெடுத்து அவன் திருமணம் செய்து வாழ வேண்டிய நேரத்திலே தான் காதலித்த பெண்ணும் அவனும் துணிந்திருக்கப்படுவது செய்யப்பட்டார்கள் கேட்ட அந்த தாயகத்தின் உறவினர் குடும்பத்தார்கள் மனநிலை என்னவாக இருக்கும் என்று 100 வருஷத்துக்கு பிறகு கேட்டால் யார் தாங்க அதை விட அன்னை இருக்கார் உத்தரவு இருக்கிறார். இந்த கோவிலுக்கு நான் மிகவும் மரியாதை இருக்கின்றேன். ஏன்னா முருகவர்கள் வந்து உங்க ஊருக்காரன் எப்படி இருக்க நான் பிறந்தது சிதம்பரம் 1967ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி நான் பிறந்து விழுந்த மண் இந்த கோட்டூர் மண்ணில் தான் நான் கீழே விழுந்தேன். எனக்கு வயது 4ஆக இருக்கும்போது என் தந்தை சின்னமூர் காவல் நிலையத்தில் ஒரு அடிப்படை காவலராக கிரேட் 1 போய் சேர்ந்தார். அன்றைக்கு 1971 சீலையம்பட்டி கோட்டூர் கலவரத்திலே நம்ம வாழத்தோப்பு, தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, கரும்புத்தோப்பு எல்லாம் அழிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கலவரம். அது சீலையம்பட்டி சின்னமூர் கலவரம் என்று சொல்வார்கள். அந்த கலவரம் நடைபெறும் பொழுது எனக்கு வயது 4. அப்பொழுது இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய நம்முடைய சமூக சொந்தங்கள் இரவு 12 மணிக்கு அழைத்து போவார். அந்த போலீஸ்கார வீட்டில் வந்து கதவத்தை எழுப்பி தங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை சொல்லிட்டு போவாங்க. அந்த 4 வயதிலும் இதையெல்லாம் நான் என்னவென்று என் தாயிடம் கேட்டு தெரிந்து கொண்டவர். 4 வயதிலேயே எனக்கு சமூக அடக்குமுறை என்னவென்று சொல்லிக் கொடுத்தது இந்த பூமி, நான் பிறந்த பூமி. எனவேதான் நான் இன்றைக்கு எனக்கு வயது 54. தமிழகம் இன்னும் பயணிக்கிறோம். எங்கே நம் சமூகம் அழைக்கப்பட்டாலும் கொடுக்கப்பட்டாலும் அங்கே ஓடி போய் நிற்கிறோம். பாதிக்கப்பட்ட என் சமூகத்தை தோளிலே தூக்கி சுமக்கிறோம். அதற்கு எந்த புள்ளி நான் பிறந்த சமூகம், என்னை பெற்றெடுத்த சமூகம், நாடாண்ட சமூகம், தமிழரின் முதல் குடி, கல் தோன்றி மண் தோன்றாத வாழோடு தோன்றி மூத்த குடியான தேவேந்திர